கட்சியில் வந்து நேற்று இணைஞ்சவங்க வந்து 1000 பேருங்கிறாங்க. ஆனால் அந்த யாழி செய்யும் மண்டபத்தில் 200 பேர் தான் அமர முடியும். அப்படிப்பட்ட நிலை இருக்கப்ப எப்படி 1000 பேர் வர முடியும்? அந்த கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டையை சேர்ந்த எஸ்கேஜி சேகர் என்பவர் வந்து திமுகவிலிருந்து விலகி நடிகர் விஜய் கட்சியில் சேர்ந்திருக்காரு. அதுதான் உண்மை. அவரு தான் அங்கேருந்து மகளிரை அழைச்சிட்டு வந்திருக்காரு, தம்பிகள் இளைஞர்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு, பெருங்கூட்டத்தோடு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 120லேருந்து 150 பேரோட வந்திருக்காரு, வந்து இணைஞ்சிருக்காரு. அவர் எந்த கட்சியில் வந்திருக்காரு? இன்றைய ஆளுங்கட்சி திமுக, ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்காருல்ல, அந்த கட்சியிலேருந்து வந்திருக்காரு. அப்போ ஆளுங்கட்சியிலேருந்து வந்து இணைந்தார்கள் அப்படின்ட்டு தான் போடணும். அது இல்லாமல் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து இணைந்ததா பொய் செய்தியை பரப்பியிருக்காங்க.